ஹாய் ஹாய்ஸ், நாங்கள் தான் உங்கள் காய் மெமரி. ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு 12:30 மணி 1 மணி அளவில் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ யார் கூட போகணும் என்ன ஏது எல்லாமே நீங்கள் தமிழ்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம் தங்கங்களா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான நம்மளோட ஜிகே ஃபேமிலிஸ் கூட தான் நம்ம வந்து நைட்டு பிரியாணி சாப்பிட போயிருந்தோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொக்கா இருக்குது ரொம்ப. இப்ப நம்ம எங்க போறோம்னா நைட்டு பிரியாணி யார் வந்திருக்காங்க என்ன ஏது அப்படிங்கறது எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே கேங்கு தான். பார்க்காதவங்க இந்த இதுல நல்லா விரிவா பார்த்துக்கலாம். இப்ப நாங்க இது ஆயிதோ எங்க வந்திருக்கோம் கடைக்கு எத்தனை பிரியாணி வேணும்? 1 2 4 மாமா போறாரு பாருங்க, மாமா கிட்ட வாங்கி சொல்லு. என்ன 2 கப்பல் பின்னாடியே நின்றுச்சு. வாங்க வாங்க. எங்க காயத்ரி இருக்க? எல்லாம் தூங்குது. 2 மணி ஆயிடுச்சு. கூட்டில் வந்து ஏதோ இந்த மங்கி பார்க்கு வந்துருக்குதுங்க. சோறு தண்ணி வந்து சண்டை பண்ணுவாங்க. அங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது. கடவுளே, என்ன தெரியலன்னு ஸ்வே குட்டி ஊட்டிட்டு இருக்கு பாருங்க. உனக்கு சாப்பிட தெரியாதாடி? ஒரு ஆள் வேற ஊட்டி விடணுமா? இதுக்கு இப்படியே ஊட்டி விட்டே கேங்ல குண்டாக்கிடுவாங்க போல சீக்கிரம். ஒரே காமெடி பீஸா இருக்குது. ஆமா, ஏதோ கிருத்தியோ. ஏய் நீ எப்படி தெரியுமா இருக்கு கேமரால? நானா ஹைடி ஹைடி ஹைடி. நீ அப்படி இல்லை, நீ நல்லா இருக்க. அந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பானே அந்த பையன் பேர் என்ன? எங்கடா வச்சுட்டு கடம் பாவிங்களா? இப்போ பாருங்க எப்படி ஊட்டணும் மட்டும் சுவே. போட்டு திணி அப்படிதான். ஒன்று எனக்கு ஒன்று ஸ்வேக்கு. 2 hours later. நைட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒன்று ஒன்றா இடத்துக்கெல்லாமே போனோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாங்கள் போய் நைட்டு பிரியாணி சாப்பிட்டது எல்லாமே. அந்த ஷுவே அக்கா அவங்க ஆக்சுவலாக சாப்பிட முடியல என்னால். நான் வந்து கொஞ்சமாக தான் எனக்கு போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனால் கேட்காம வாயில் போட்டு அப்படியே திணிச்சு என்னை வந்து அவ்வளோ நேரம் சாப்பிட வச்சாங்க. நான் அந்த மாதிரி எனக்கு கவி கூட எனக்கு அப்படி எனக்கு ஊட்டி விட்டது கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிலாம் ஊட்டி விட்டது கிடையாது. ஆனால் அவங்க வந்து நீ ஃபுல்லாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து எனக்கு அழகாக ஊட்டி விட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா போய் என்ஜாய் பண்ணேன். என்ஜாய்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் சூப்பராக நிறைய இடத்துக்குலாம் போனோம். சில இடத்துல வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. அங்கங்கன்னு போய் சுற்றுறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. விடிய காலம் 4:30 மணி 5 மணி என்னவோ தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். அவ்வளோ தூரம் ஃபுல்லாக போய் நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு நல்லா ஜாலியாக அப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அதனால் வீடியோ எடுக்க நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னால் எவ்வளோலாம் கேப்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே சார் குட்டீஸ், காய் மெமரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.